கற்க நிற்க அதற்குத் தக. அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 7ல் நிர்ம கணக்குகள், அதில் பங்கு வெளியீடு, மறு வெளியீடு, முனைமத்தில் வெளியிடுறது, அதே மாதிரி அந்த உறுப்பிழப்பு செய்து எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம் எடுத்துக்காட்டு கணக்கு 19, 20, அதே மாதிரி பயிற்சிலையும் 19, 20 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணவர்களே. இப்போ நம்ம கணக்கு 19 படிக்கிறேன். சாரா நிறுமம் பங்கொன்று 10 வீதம் 10,000 நேர்மை பங்குகளை விண்ணப்பத்தின் போது முழு தொகையும் செலுத்தும் வகையில் வெளியிட்டது. கீழ்கண்ட நிலைகளில் குறிப்பேட்டு பதிவுகள் தரவும். இப்போது முழுசாக அப்படியே கொடுத்துட்டு மொத்தமாக பணத்தை வாங்கிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி விண்ணப்பம் கிடையாது, ஒதுக்கீடு கிடையாது, அதே மாதிரி முதல் அழைப்பு இரண்டாம் அழைப்பு கிடையாது. பங்கை கொடுக்குறோம், மொத்தமாக அப்படியே பணத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கு எப்படி குறிப்பிடுன்னு சொன்னால் முக மதிப்பில் வெளியிடுறாங்க. எத்தனாயிரம் பங்கு பாருங்கள், 10,000 பங்கு 10 ரூபா வீதம். அப்போ எவ்வளோ வருது? 1,00,000 ரூபா. வங்கி கணக்கு பற்று, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 1,00,000 ரூபா. அப்படியே அதை முதல் கணக்கு மாற்றுங்க. நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கு வரவில் 1,00,000 ரூபா போட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பங்கை முனைமத்தில் வெளியிடுறாங்க. அப்போது 2 ரூபா முனைமத்தில் வெளியிட்டால் எப்படி கணக்கு போடுறதுன்னு பாருங்கள். அப்போ பெற்றுக்கொள்ளும்போது 10 + 2 12 ரூபா வாங்கிக்கணும். ஒரு பங்கு 12 ரூபானா 10,000 பங்குகளுக்கு 1,20,000 ரூபா. வங்கி கணக்கு பற்று 1,20,000, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 1,20,000, விண்ணப்ப தொகை பெறப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தொகை அப்படி என்ன பண்ணுறோம், முதல் கணக்கு மாற்றி ஆகணும். நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 1,20,000, நேர்மை பங்கு முதல் கணக்கில் 10,000 × 10 1,00,000 ரூபா முதலுக்கு போயிடணும். மீதி 2 ரூபா முனைமத்துக்கு போகணும். 10 ரூபா முனைம கணக்கு 2 ரூபா வீதம் 20,000. இப்போ நமக்கு 19 முடிச்சிட்டோம். அடுத்து 20 கணக்கை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு கணக்கு 20. ராஜன் நிறுமம் 6 லட்சம் மதிப்புள்ள இயந்திரத்தை ஜெகன் நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. அது பங்கொன்று ரூபா 10 மதிப்புள்ள முற்றிலும் செலுத்தப்பட்ட நேர்மை பங்குகளை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகைக்காக சில வழங்கியது. கீழ்கண்ட நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். 1. பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால், பங்குகளை 50% முனைமத்தில் வெளியிட்டால். இயந்திர கணக்கு பற்று 6 லட்ச ரூபா, ஜெகன் நிறுவன கணக்கு 6 லட்ச ரூபா. இயந்திரம் வாங்கினதுக்காக கடனுக்கு வாங்குற மாதிரி வச்சுங்க. அதை இயந்திரம் வாங்கியிருக்கிறோம், ஜெகன்கிட்ட நம்ம இன்னும் அந்த செக்கு கொடுக்கல, இப்போ தான் கொடுக்க போகிறோம். அப்போது ஜெகன் நிறுவன கணக்கு பற்று 6 லட்ச ரூபா. நேர்மை பங்கு முதல் கணக்கு பங்கு கொடுத்துட்றோம் இல்லையா, அதனால் நேர்மை பங்கு முதல் கணக்கில் அதை வர வச்சிடும். முதல் கணக்கு எட்டு வரதான் காட்டும், அதனால் 6 லட்ச ரூபா போட்டுருங்க. அடுத்தது இதே பங்கு முனைமத்தில் நம்ம அவருக்கு கொடுக்குறோம். அப்போ இயந்திர கணக்கு பற்று 6 லட்ச ரூபா, ஜெகன் நிறுவன கணக்கு 6 லட்ச ரூபா. இப்போ என்ன பண்ணுறோம், அதே ஜெகன் நிறுவன கணக்கு பற்று வச்சுருங்க. செலுத்தும் போது ஜெகன் நிறுவன கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கில் 40,000 × 10 4 லட்ச ரூபா. பத்திரம் முனைமம் 5 ரூபா வருது இல்லையா, அதனால் அதை 5 × 40,000 போட்டுனா 2 லட்ச ரூபா, மொத்தம் 6 லட்ச ரூபா வந்துச்சு. இப்போது அது எப்படி அந்த முனைமத்தை கண்டுபிடிக்கிறான்னு பாருங்கள். கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அதை படித்து பார்த்துக்க. நான் பயிற்சி கணக்கு அந்த விளக்கமாக நான் சொல்லிடுறேன். பயிற்சி கணக்கு 19 நான் படிக்கிறேன். அப்துல் வரையர் நிறுவனம் 10 மதிப்புள்ள 50,000 நேர்மை பங்குகளை வெளியிட்டது. அனைத்து தொகையும் விண்ணப்பத்துடன் செலுத்துமாறு பின்வரும் நிலைகளில் குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். அதாவது பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால் இப்படி, பங்கொன்று 2 ரூபா முனைமத்தில் வெளியிட்டால் இப்படி. அது குறிப்பேடு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறிப்பேடு எப்படி வரும்னு சொன்னால், வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 5 லட்ச ரூபா. ஏன்னா 50,000 × 10 போட்டுன்னா 5 லட்ச ரூபா வந்துடும். அதை அப்படியே முதலுக்கு மாற்றும்போது நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு 5 லட்ச ரூபா. இப்போது அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்தது முனைமம் சேர்த்து விண்ணப்பத்தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று 6 லட்ச ரூபா, நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 6 லட்ச ரூபா. இது விண்ணப்பத்தொகை பெற்றது. இந்த என்ன பண்ணுறது, விண்ணப்பத்தொகையை நம்ம முதல் கணக்கும் பத்திர கணக்கு மாற்றணும். இப்போ நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு 6 லட்சம் வச்சுட்டு நேர்மை பங்கு முதல் கணக்கில் 5 லட்சம் போட்டுருங்கன்னா 50,000 × 10. அதே மாதிரி முனைமம் பார்த்திங்கன்னா 2 ரூபா தான். அப்போ 50,000 × 2 போட்டுனா 1 லட்சம் வந்துடும். பத்திர முனைம கணக்கு வரவில் 1 லட்சம் வச்சுருங்க. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது பயிற்சி கணக்கு 20. பாரடைஸ் வரையர் நிறுவனம் 4,40,000 மதிப்புள்ள சொத்துக்களை சுகுணா அரைகரன் வரையறு நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. இதற்கு பதிலாக ரூபா 10 மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட
பங்குகளை செலுத்தி நிறைவு செய்தனர். பின்வரும் சூழலுக்கான பதிவுகளை தரவும். 1. பங்குகளை முகமதிப்பில் வெளியிட்டால். 2. பங்குகளை 10% முனைமத்தில் வெளியிட்டால். இப்போ குறிப்பேடை பார்க்கலாம். அறைகள் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கான குறிப்பேடு. அறைகளின் கணக்கு பட்டு 4,40,000, பாரடைஸ் நிறும கணக்கு 4,40,000. இது வாங்கினதுக்கு அறைகள்னு வாங்கியதுன்னு போட்டுருங்க. இப்போ வாங்கினதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம செக்கை கொடுத்துட்றோம் இல்லையா. இது ஆமாம், அது பங்கு ஷேர் கொடுத்துட்றோம். அப்போது பாரடைஸ் நிறுவன கணக்கு பட்டு 4,40,000, நேர்மை பங்கு முதல் கணக்கு 4,40,000. இது மாதிரி தான் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முனைம தொகையை கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறத பாருங்கள். மொத்த தொகை 4,40,000 இருக்குது. முனைமம் 10% கொடுத்துருக்காங்க. அப்போது 10%ன்னா 100க்கு 10 ரூபா இல்லையா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை 1% வரணும். 100க்கு 10 ரூபான்னா ஒரு சதவீதம் வரணும்னா 1 ரூபா வந்துடும். அதனால் 4,40,000 போட்டுரும் மொத்த தொகை. முனைமம் 10%. ஆகையால் 10 × 10 பெருக்குனிங்கன்னா 100. 2 சாணம் புள்ளி வச்சிங்கன்னா 1% வரும் நமக்கு. அப்போ வெளியீட்டு விலை பார்த்திங்கன்னா முகமதிப்பு ப்ளஸ் முனைமம் ரெண்டுத்தையும் கூட்டினா தான் நமக்கு வெளியீட்டு விலை வரும். அப்போ 10 + 1 11 ரூபா நமக்கு வெளியீட்டு விலை முனைமத்தோடு சேர்த்து. வெளியிட வேண்டிய பங்குகள் பார்த்திங்கன்னா அது எண்ணிக்கை 4,40,000 ÷ 11 போட்டிங்கன்னா 40,000 வந்துடும். அடித்து பார்த்து 40,000 வரும். அந்த 40,000 தான் முனைமம் இல்லையா. இப்போ நம்ம குறிப்பேடு பார்க்கலாம். இதுக்கு குறிப்பேடு பார்த்திங்கன்னா பாரடைஸ் நிறுவன கணக்கு இல்லையா. அறைகள் வாங்குறதுக்கு அறைகளின் கணக்கு பட்டு 4,40,000, பாரடைஸ் நிறுவனம் கணக்கு வரவில் 4,40,000. இப்போது அந்த கணக்கை நம்ம எப்படி தீர்க்கணும்னு சொன்னால், பாரடைஸ் நிறுவன கணக்கு 4,40,000, நேர்மை பங்கு முதல் கணக்கு 4,00,000 ரூபா, பத்திர முனைம கணக்கில் 40,000 ரூபா, மொத்தம் 4,40,000 முனைமம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சது மாணவர்களே. தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்த நமக்கு சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த கணக்கை நீங்கள் திரும்பி பாருங்கள். ஈஸியான கணக்கு தான். நிர்மத்திலேருந்து நிறையா உங்களுக்கு தேர்வுக்கான வினாக்கள் வரும். பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.